எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 38. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. கோக்ஸின் பிறந்தநாள் முடிந்த 3வது நாளில் ஆன்மீக பயணத்தை முடித்து கொண்டு வந்து சேர்ந்திருந்தார் ரத்னவேலு தாத்தா மாளிகைக்கு. விமான நிலையத்திலிருந்து மனைக்கு திரும்புகையிலேயே தந்தையிடம் அரங்கேறிக் கொண்டிருக்கும் கூத்துகளை பற்றி சொல்லிவிடலாம் என்று நினைத்தார் குருமூர்த்தி. ஆனால் அதற்கு முன்னதாகவே வெங்கட் முந்திக்கொண்டு கோக்ஸின் பெற்றோர்கள் கார் விபத்தில் உயிரிழந்த சம்பவத்தை சொல்லி ரத்னவேலுவின் இன்முகத்தை ருத்ரமாக்கினார். ரகு சின்ன பையன் என்பதால் அவன் தாத்தாவின் மீது கொண்ட அக்கறையை புறக்கணிக்க முடியாது. செல்லப்பேரனின் செயலில் குதர்க்கம் இருந்தும் கண்களை மூடிக்கொண்டார் தாத்தா. ஆனால் பெத்து வளர்த்த எவருக்கும் புத்தி இல்லை என்று மகன்களையே கடித்து வைத்தார். இருவரில் ஒருவராது தகவலை சொல்லியிருக்க வேண்டுமென்று. வந்ததும் வராததுமாய் இறப்பு தகவல் சொன்ன தம்பியையே தந்தையவர் இப்படி குதறி எடுக்க, மிச்சம் மீதி கதைகளை கேட்டால் பெரிய பிரளயமே வெடித்திடும் என்றெண்ணி குருமூர்த்தி வாயை மூடிக்கொண்டார். பெரியவர் பார்த்தே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளட்டும் என்று. வீட்டுக்குள் நுழைந்த தாத்தாவை மருமகள்கள் ஆரத்தி கொண்டு வரவேற்க, உள்ளே நுழைந்தவரோ மாடிப்படியிலிருந்து கீழிறங்கி வந்த மந்த்ராவைக் கண்டு ஆடிப்போனார். மந்த்ரா என்ற அழைப்பில் அதிர்ச்சி கொண்டு அடிகளை முன்னோக்கியவரே, தாத்தா என்று அழைத்த பேத்தியோ மாடிப்படியின் விளிம்பினை இறுக்கி நின்றாள். உடலோ நடுக்கம் கொள்ள. எங்கடி வந்த, எங்க வந்த என்ற தாத்தாவின் ஆவேசமான கேள்வியில் கண்களை குளமாக்கிய தெரியலையோ பின்வாங்க, புருஷன் எங்க இருக்கானோ அங்கதானே பொண்டாட்டியும் இருக்கணும் என்ற வாக்கியத்தோடு ராதிகாவோ வந்து நின்றாள் மகளின் பக்கத்தில் தெனாவெட்டாக. கோக்கனதை எங்க என்ற ரத்னவேலுவோ ராதிகாவின் மீது அலட்சிய பார்வையை வீசி மருமகள்களில் ஒருவரான சித்ராவை நோக்கி கேள்வி கொள்ள, அவரோ தலை குனிந்தார். பதில் சொல்ல முடியாது. கேட்கறந்தானே, கோக்கனதை எங்க என்ற தாத்தாவின் ஆக்ரோஷத்தில் ஜானகியோ வாய்மூடி குலுங்க, முட்டிய அழுகையோ பொலபொலத்தது மூத்த மருமகளின் கண்களிலிருந்து. நான் சொல்றேன் ஐயா, மந்த்ராம்மா வந்த அன்னைக்கே அம்மணி வீட்டை விட்டு போயிடுச்சுங்க என்ற வேலைக்கார அக்காவோ சங்கதியை பட்டன போட்டுடைக்க, தாத்தா என்ற அழைப்போடு மாளிகைக்குள் நுழைந்தான் ரகு. குருமூர்த்திதான் மகனை உடனடியாக வீட்டுக்கு வரச் சொல்லி தந்தி போட்டிருந்தார். கலவரம் களை கட்ட செல்ல பேரனை முதல் முறை சினம் கொண்ட பார்வைகள் பார்த்தார் தாத்தா. புரிந்து கொண்ட ஆகுவோ அவன் நிலையை எடுத்துரைக்க முனைய, போட வெளிய என்ற தாத்தாவோ பொட்டில் அறைந்தார் போன்ற வார்த்தையை உதிர்த்து ரகு பேசும் முன்னே அவனை தடுத்தார் பாதியிலேயே. தாத்தா, நான் என்ன தப்பு பண்ண என்ற ரகுவோ அவன் பங்கு தொனியில் ஏற்றம் கொள்ள, கோக்கனதைய நீ போக விட்டிருக்க கூடாது ஆகு என்ற தாத்தாவோ குற்றம் சாட்டி வெறித்தார் பேரனை. ஐயோ தாத்தா, நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன், ஆனா கோக்ஸ் கேட்கல. கொஞ்சிட்டேன், கெஞ்சிட்டேன், ஏன் கோவமா கூட கூப்பிட்டு பார்த்துட்டேன். ஆனா கோக்ஸ் முடிவை மாத்திக்கல. இதுல அத்தையும் மந்த்ராவும் வேற. நிறுத்துடா, நீ சொல்ற எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. உன்னை நம்பி வந்த பொண்ணை எப்படி நீ போக விடலாம்? சாதாரண 2 பொண்டாட்டி பிரச்சனை இது. இதையே உன்னால சமாளிச்சு விரும்பினவளை தக்க வச்சுக்க முடியல. நீ எல்லாம் எப்படி ஆர்வி குரூப்ஸை நல்லபடியா வழி நடத்துவ என்ற தாத்தாவின் பழியில் செருப்பால் அடித்தது போல் உணர்ந்தான் ஆகுரதன். அப்பா என்று பேரன் தாத்தா இருவருக்கும் இடையே குறுக்கிட்ட குருமூர்த்தியோ, குரு உடனே எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணு. சேர்மன் பொறுப்புல இருந்து ஆகுரதனை டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. வீட்ல இடம் இல்லாதவனுக்கு கம்பெனிலையும் இனி இடமில்ல என்ற தாத்தாவின் அதிரடியான முடிவில் ரகுவின் முகமோ வெளிரி போனது. அப்பா, எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ண முடியாதுப்பா, ரூல்ஸ் படிதான் எதுவும் பண்ண முடியும் என்ற வெங்கட்டோ எப்படியாவது மகன் ஸ்தானம் கொண்டவனை நிர்வாகத்தில் தக்க வைக்க முயற்சிக்க, என்னடா எனக்கே பிஸ்னஸ் சொல்லித்தர பாக்குறியா? முதல் 6 மாசம் வெறும் ப்ரொபேஷன் பீரியட் தான். எனக்கு தெரியும் வெங்கட், யாரை எங்க வைக்கணும்னு. நீ எனக்கு கத்துத்தராத, புரிஞ்சுதா என்ற ரத்னவேலுவின் கராரான பேச்சில் அனைவரும் வாயடைத்து போயினர். ராதிகாவோ தலையில் மண் விழுந்தது போல கண்களை அகல விரித்தாள். அடிவயிறு முதல் முறை கலக்க. ஆர்வி குரூப்ஸோட புது சேர்மன் இனி சக்தி தான். அதுக்கான ஏற்பாடுகளை உடனே கவனி என்ற தாத்தாவோ மூத்த மகனிடத்தில் கட்டளைகளை பிறப்பிக்க, அப்படியே இது அத்தனையும் மொத்தமா இந்த வீட்டில் இருக்கிறவங்க பேருக்கே மாத்திடுங்க என்ற ரகுவோ கொண்டு வந்து போட்டான் அவனுக்கான சொத்து பத்திரங்களை வரவேற்பறையின் காஃபி டேபிளில். என்னடா பிச்சை போடுறியா என்ற தாத்தாவோ கடும் கோபம் கொள்ள, துப்பு கெட்டவங்கிற அவமானத்தை இந்த பணம் நிவர்த்தி பண்ணிடாது தாத்தா. இனி நீங்களே கூப்பிட்டாலும் நான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன் என்றவனும் விருட்டென வெளியேறினான் அப்பெரிய மாளிகையிலிருந்து அவன் உழைப்பிலான பைக்கை மட்டும் எடுத்துக்கொண்டு.
நேராய் ஆபீஸ் விரைந்தவனோ அவன் பொருட்களையெல்லாம் எடுத்து ஒரு ஓரத்தில் வைத்தவனாய் அலைபேசி வழி சக்தியை அவன் அறைக்கு வரச் சொல்லி அழைத்தான். இல்லத்தில் நடந்த எதுவும் அறியா சக்தியோ கதவை தட்டி சேர்மன் அறைக்குள் நுழைய, சக்தி, இதுல முக்கியமான சில ப்ராஜெக்ட்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் இருக்கு. என் கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டு இந்த ஃபைல்ல இருக்கு. என் ரூம் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் செட் பண்ணி வச்சிருந்தேன். நீ உனக்கேத்த மாதிரி மாத்திக்கோ என்றபடி தம்பியை கட்டி அணைத்து, பெஸ்ட் ஆஃப் லக், என்னை விட கண்டிப்பா நீ ஆர்வி குரூப்ஸுக்கு ஒரு நல்ல லீடரா இருப்ப என்று சொல்லி அங்கிருந்து வாசல் கதவை நோக்க, என்னாச்சு என்ற சக்தியோ எதுவும் புரியாது விழிக்க, கதவின் பிடியை இறுக்கிய ரகுவோ திரும்பி பார்த்தபடி மென்முறுவல் ஒன்றை மட்டும் தம்பிக்கு பதிலாக்கி அறையிலிருந்து வெளியேறினான். எங்கு செல்வதென்று தெரியாதவனுக்கோ உடனடியாக வீடொன்று தேவைப்பட்டது. தரனிடத்தில் உதவி கேட்பது ரகுவின் காரியத்தை சுலபமாக்கும். இருந்தும் நண்பனிடத்தில் எல்லா கதைகளையும் சொல்லி அனுதாபம் பெற ரகுவிற்கு விருப்பமில்லை. ஆகவே சேமித்து வைத்த பணத்தை கொண்டு தற்சமயத்திற்கு குறைந்த விலையில் ரூம் ஒன்றை மட்டும் வாடகைக்கு எடுத்துக்கொண்டான் நாயகனவன். அவன் அப்பாவிற்கு வாட்ஸ்அப் மூலம் குறுஞ்செய்தி மட்டும் அனுப்பினான், ஆனவனின் துணிமணிகள் வேண்டுமென்று. குருமூர்த்தி மகனுக்கு அழைக்க அழைப்பை எடுக்க விரும்பாத போதிலும் அலைபேசியை எடுத்து காதில் வைத்தவனோ, என்ன ரகு இதெல்லாம்? அப்பாதான் ஏதோ கோவத்துல வார்த்தையை விட்டுட்டார்னா நீயுமா இப்படி விதண்டாவாதம் பண்ணுவ? எங்க இருக்க நீ? முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா. இல்லப்பா, நான் வரமாட்டேன். நான் கேட்டதை மட்டும் நான் சொல்ற இடத்துக்கு வந்து கொடுத்துடுங்க. ரகு, சின்ன விஷயத்த நீ பெருசு பண்ற. பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் இது. பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுப்பா, இனி பேச எதுவும் இல்லை. நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ல, இனி நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பிடிவாதம் பண்ற? உங்க அம்மா வேற நீ போனதுலேருந்து ஒப்பாரியா வச்சு கொல்றா. வீட்டுக்கு வந்துதான் தொலையேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால் அந்த வீட்டுக்கு வர முடியாதுப்பா என்று கோபமும் சீற்றமுமாய் கத்திய ஆகுரதனோ இணைப்பை துண்டித்தான். இரவு உணவை அங்காடி கடையொன்றில் முடித்து கொண்டவன் போனில் வேலைக்கான தளங்களை தேடி ஆடிட்டர் வேலைக்கு விண்ணப்பித்தான். ஏற்கனவே வேலை பார்த்த இடத்தில் ரகு போய் நின்றாலே போதும், சீனியர் ஆடிட்டர் இவனுக்கு பணியை கேட்காமலேயே வாரி கொடுத்திடுவார். ஆனால் அவனுக்கு அதில் விருப்பமில்லை. காரணம், தெரிந்தவர்கள் யாராகினும் அங்கு சுற்றி இங்கு சுற்றி இறுதியில் சேர்மன் பதவிக்கு என்னானது என்ற விசாரிப்பில்தான் வந்து நிற்பார்கள் என்று அறிவான். அதை தவிர்க்கும் விதமாகவே புதிய இடத்தில் வேலை தேடினான் ஆகு. அன்றைய இரவு அப்படியே கழிய சரியாக 12 மணிக்கு கோக்ஸின் ஒரு ரிங் மிஸ்டு கால் ஆனவனை எழுப்பிவிடவில்லை. மறுநாள் எழுந்தவனோ திரும்ப நேரிழைக்கு அழைக்க அவளோ அலைபேசியை எடுக்காது டிமிக்கி கொடுத்தாள். வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பி தகவல் விசாரித்த ஹீரோவோ நேராய் கோட்டுமலை பிள்ளையாரை காணச் சென்றான். சூடமேற்றி கும்பிட்டு தேங்காய் ஒன்றை வாங்கி உடைத்த ரகுவோ பெருமூச்சு கொண்டவனாய் கோவிலின் படிக்கட்டின் விளிம்பில் அமர்ந்து, எங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க பாத்தியா என்று மனசில் நினைத்தபடி இதழோரம் புன்னகையை தவழ விட்டவன் கருவூலத்தில் இருக்கின்ற முன்னோனையே இமைக்காது பார்த்தான். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆகுரதன் என்ற வாழ்த்தோடு ஆனவன் முன்வந்து நின்றார் குடும்ப வக்கீலான ஆச்சாரியர். தேங்க்யூ அங்கிள் என்ற ரகுவோ எழுந்து நின்ற வாக்கில் கை குலுக்கினான் பெரியவரிடம். உன் பிறந்தநாள் பரிசு என்ற வயசான கட்டையோ பழுப்பு வர்ண உரையொன்றை நீட்டினார் பிறந்தநாள் பையனிடத்தில். என்ன அங்கிள் இது என்ற கேள்வியோடு அவர் கையில் இருந்த உரையை வாங்கியவனோ பெரியவரின் முகத்தை பார்த்தபடியே அதை பிரிக்க, கோக்கனதையோட அன்பளிப்பு என்றவரோ பொறுமையாக காத்திருந்தார் ஆகுரதன் உரையிலிருந்து வெளியில் எடுத்து பத்திரங்களை படித்து முடிக்கும் வரை. புரியல அங்கிள், எதுக்கு கோக்ஸோட பேர்ல இருக்கிற சொத்து பேப்பர்ஸ் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறீங்க? தெய்வீகன் அவரோட மகள் கோக்கனதைக்கும் மருமகன் ஆகுரதனுக்கும் சேர்த்து கொடுத்த சொத்து இது. கல்யாணமாகி 1 வருஷம் தாண்டின பிறகுதான் இது உங்க கைக்கு கிடைக்கணுங்கிறது அவரோட உயில். கோக்கனதையை போய் பார்த்து விஷயத்த சொன்னேன், மொத்தத்தையும் உனக்கே கொடுத்துட சொல்லிட்டா என்றவரோ சிரித்த முகத்தோடு சொல்ல, இல்ல அங்கிள், இது எதுவும் வேணாம். லோட்டஸே இல்லாதப்போ இந்த சொத்து மட்டும் எனக்கு எதுக்கு? அவங்கக்கிட்டே திருப்பி கொடுத்துருங்க அங்கிள், எனக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லி என்ற அக்மார்க் நல்லவனோ மீண்டும் உரையை அங்கிளிடமே நீட்ட, மாமனார் சொத்தை வேணான்னு சொல்லிட்ட, ஆனா தாய்மாமன் சீரை எப்படி வேணான்னு சொல்லுவ ரகு என்ற பெருசோ புதிர் போட்டு சிரிக்க, ரகுவோ ஆச்சாரியரின் நக்கல் புரியாது விழித்தான். வியாழக்கிழமை விநாயகருக்கு உகந்த நாள், வர்ற அதிர்ஷ்டத்தை வேணான்னு சொல்லாத, என் கூட வா, மத்ததெல்லாம் போற வழியில சொல்றேன் என்றவரோ அவன் தோளை தட்டி கொடுத்து காரை நோக்கி நடந்தார். ஆகுரதனோ பிள்ளையாரின் புது விளையாட்டில் குறுஞ்சிரிப்பு கொண்டு அவரை ஒரு முறை நன்றியோடு பார்த்து அங்கிருந்து நகர்ந்தான்.
இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம். தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்இ டிப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். நன்றி, வணக்கம்.